வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் டிராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு மகிழ்ச்சியான தகவலை பற்றி பார்க்க போகிறோம். பெரும்பாலான பழைய ரயில் பெட்டிகள் எல்லாமே மாற்றப்பட்டு பல ரயில்களுக்கு புதிய எல்ஹெச்பி வகையிலான பெட்டிகள் வழங்கப்பட்டு விட்டது. அந்த வகையில் ரொம்ப நாளாக ஒரு கோரிக்கை அப்படிங்கிறது இருந்தது. செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயில் ரொம்ப நாளாகவே பழைய பெட்டிகளை கொண்டு இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு எப்போது எல்ஹெச்பி வகையிலான பெட்டி வழங்கப்படும் அப்படின்னு கேள்வி இருந்தது. அதற்கான விடையும் கிடைச்சிருச்சு. இப்போ செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரேக் ஷேரிங் பண்ணக்கூடிய ட்ரெயின் அப்படின்னு பார்த்தோம்னா சேது எக்ஸ்பிரஸ், இந்த இரண்டு ரயில்களுக்குமே புதிய எல்ஹெச்பி வகையிலான பெட்டிகள் நடைமுறைக்கு வர இருக்கிறது. அது என்னையிலிருந்து அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். வர்ற அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி ராமேஸ்வரத்திலிருந்து இரவு 9:10 மணிக்கு சேது எக்ஸ்பிரஸ் புறப்படும். வழக்கமாக அதுதான் நேரம். 9:10 மணிக்கு புறப்பட்டு இந்த ரயிலானது ராமநாதபுரம், மானாமதுரை, காரைக்குடி, புதுக்கோட்டை, திருச்சி வந்து திருச்சியிலிருந்து விருத்தாச்சலம், விழுப்புரம் வழியாக சென்னை எழும்பூருக்கு மறுநாள் காலையில் 7:20 மணிக்கு வந்து சேரும். அக்டோபர் மாதம் 16ஆம் தேதியிலிருந்து புதிய எல்ஹெச்பி வகையிலான பெட்டியோடு வந்து சேரும். அதே மாதிரி அன்றைய தினம் அதற்கு மறுநாள் 17ஆம் தேதி இருக்குல்ல, அக்டோபர் 17ஆம் தேதி இந்த ரயிலானது மாலை 4 மணிக்கு செந்தூர் செல்லக்கூடிய எக்ஸ்பிரஸாக செல்லும். 4 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது சென்னை எழும்பூரிலிருந்து புறப்பட்டு தாம்பரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் வந்து அதுக்கு அப்புறம் திருப்பாதிரை, புலியூர், மயிலாடுதுறை, கும்பகோணம், தஞ்சாவூர் வழியாக திருச்சி போய் திருச்சியிலிருந்து வழக்கமான பாதையான திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி வழியாக திருநெல்வேலி கடந்து இந்த ரயிலானது திருச்செந்தூருக்கு செல்லும். இந்த ரயில் சேவையானது அக்டோபர் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து புதிய எல்ஹெச்பி வகையிலான பெட்டியோடு இயங்கும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் அக்டோபர் 18ஆம் தேதி இரவு 8:45 மணிக்கு திருச்செந்தூரிலிருந்து புறப்பட்டு சென்னை எக்மோருக்கு மறுநாள் காலையில் 10:25க்கு வழக்கமான நேரத்தில் வரும். அக்டோபர் 18ஆம் தேதி முதல் செந்தூரிலிருந்து சென்னை வரைக்கும் வரக்கூடிய இந்த ரயில் புதிய பெட்டியோடு இயங்கும். செந்தூரிலிருந்து 10:25க்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த ரயிலானது அன்று மாலை 5:55 மணிக்கு சென்னையிலிருந்து மீண்டும் புறப்படும் ராமேஸ்வரம் நோக்கி செல்லக்கூடிய சேது எக்ஸ்பிரஸாக அக்டோபர் 19ஆம் தேதி முதல் சென்னை ராமேஸ்வரம் சேது எக்ஸ்பிரஸுக்கு புதிய எல்ஹெச்பி வகையிலான பெட்டி அப்படிங்கிறது வழங்கப்பட இருக்கிறது. 2 ரேக்குகளை கொண்டு இயக்கப்படுறது அப்படிங்கிறதுனால 2 ரேக்குமே ஷேர் பண்ணுறதுனால இந்த 2 ரயில்களுக்கும் பொதுவான பெட்டிகளாகவே இந்த ரயிலானது நிச்சயமாக இருக்கும். இன்னும் நிறைய ரயில் பெண்டிங் இருக்கு. குறிப்பா அனந்தபுரி இந்த மாதிரியான ரயில்கள் எல்லாம் இருக்கு. இப்போதைக்கு மகிழ்ச்சியான விஷயம், சேது மற்றும் செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் புதிய எல்ஹெச்பி வகையிலான பெட்டியோடு அக்டோபர் முதல் இயங்க இருக்கிறது அப்படிங்கிறது தான். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம் நண்பர்கள்.